திருப்பூர் வடகிழக்கு மாவட்டம் படுகொலை வேட்பாளர் கலந்தாய்வு கூட்டத்தில் இந்த நிகழ்வு படுகொலை நடத்துவது மற்றும் உறவுகள் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய திரு அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதில் படுகொலை பெருமை கொள்கிறோம். இதனால் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கும் மண்டல செயலாளர் அண்ணன் மதிப்புக்குரிய திரு ரமேஷ் வேலுசாமி அண்ணன் அவர்களையும் திரு குணசேகரன் ஐயா அவர்களையும் கோதண்டராமன் திரு கோதண்டராமன் ஐயா அவர்களையும் திரு ஜோசப் ஐயா அவர்களையும் திரு தசரதன் ஐயா அவர்களையும் மோகன் சுந்தரம் ஐயா அவர்களையும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ராமன் திரு சசிகுமார் அவர்களையும் வரவேற்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறோம். திருப்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கலந்தாய்வு கூட்டத்தின் நாயகன் ஐயா அம்பேத்கர் ராஜன் ஐயா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமூக சீர்திருத்த போராளியுமான ஐயா அம்பேத்கர் ராஜன் ஐயா அவர்கள் பருவக்கலை சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதை நிகழ்ச்சியை நடத்தி தர வேண்டி திரு ரமேஷ் வேலுசாமி ஐயா அவர்களை அவர்கள் ஒப்படைக்கிறோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு அம்பேத்கராஜன் அவர்கள் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறவுகளுடன் கலந்தாய்வு செய்யும் நிகழ்வானது சிறப்பாக இனிதே தொடங்குகிறது. நம்ம இங்க எல்லாரும் எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு மாநாடு 834 வேட்பாளர்களையும் திருச்சியில வந்து அண்ணங்க கழிந்த சனிக்கிழமை வந்து ஒரே மேடையில் அறிவிச்சுட்டாங்க. திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நமது பெருமைக்குரிய தமிழ் திரு அம்பேத்கராஜன் ஐயா அவர்களா அறிவிச்சிருக்காங்க. ஐயாவோட வந்து நம்ம இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோம், தேர்தலுக்கான வியூகங்களை எப்படி வகுக்க போறோம், தேர்தல் பரப்புரையை எப்படி செய்ய போறோம், மக்களிடம் நாம் தமிழர் கட்சியும் விவசாய சின்னத்தையும் கொண்டு சேர்ந்து 2026 மாபெரும் வெற்றி பெற்று அண்ணன் தலைமையில் அமைய போற ஆட்சிக்கு திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியின் உறவுகள் நம்ம எப்படி பங்காற்ற போறோங்கிறதுக்கான கலந்தாய்வு தான் இது. எப்படி வந்து நம்ம வந்து இந்த மாநாட்டுக்கு, திருச்சி மாநாட்டுக்கு எல்லா மாவட்டத்தின் பொறுப்பாளர்களும் உறவுகளும் ஒருங்கிணைந்து ஒரே நேர்கோட்டில் வேலை செய்து வெற்றிகரமா மாநாட்டுக்கு நம்ம திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் பெருந்திரளா போயிட்டு மாநாடு வெற்றிகரமா எப்படி நடைபெற்றதோ அதே போல திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தலையும் ஒரே நேர்கோட்டில் நம்ம எல்லாருமே சந்திச்சு பொறுப்பாளர்கள், உறவுகள், பொதுமக்களுடன் இணைந்து ஒரே நேர்கோட்டில் சந்திச்சு வெற்றி பெறணும். 2026 தமிழ் தேசியத்தின் அறுவடை காலம் இது. 26 இருந்து நம்மளுடைய சட்டமன்றத்தில் புலிப்படை நுழைய போகுது.
இன்றைய சூழ்நிலையில வந்து 2026 நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அமைந்தாலும் அதுல எந்த ஆச்சரியப்படுவதும் இல்லை. ஏன்னா பொதுமக்கள் வந்து இப்ப இருக்கிற அரசியல் சூழலே பார்த்து திமுகவினுடைய இந்த கொடுமையான 5 ஆண்டு கால ஆட்சியும் விளம்பர மாடல் ஆட்சியும் பார்த்து மக்கள் ஏற்கனவே வெறுத்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக சொல்லவே வேண்டாம். 2 திராவிட கட்சிகளிலும் ஊழல்ல திளைச்சு மக்களுக்கு வந்து ஒரு ஒவ்வாமையை கொடுத்துட்டாங்க. மக்கள் ஒரு மாபெரும் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கும்போது அந்த மாற்றத்துக்கான நபர்கள் யார்? 15 ஆண்டுகளா நாம் தமிழர் கட்சியை தவிர வேற யாருமே இந்த களத்துல இல்லை. எத்தனையோ தோல்விகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் களத்துல மக்களுக்காக நிற்கிறது, மக்களுக்காக நின்று போராடுறது நாம் தமிழர் கட்சிங்கிறத மக்களுக்கு உணர்த்துறது வந்து நம்மளை வீழ்த்துறதுக்காக நினைச்சுக்கிட்டு நமக்கு மாற்று திமுக வேண்டாமா, உனக்கு எங்க கடையில பொருள் வாங்க பிடிக்கலையா, இல்ல இந்த பொருள் பிடிக்கலையா, இதான் உனக்கு ஒரு புது பொருளை ஒரு சுவையில தரங்கிற மாதிரி ஒரு புதிய இறக்குமதியை திரைத்துறையில இருந்து இறக்குமதி பண்ணி இந்த 2 ஆண்டு காலமா அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் போதுதான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய படிப்பினை வருது. மாற்றம் இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி எதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சொல்லிட்டு இருந்தாங்கிறத மக்கள் பெருவாரியா காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்களை திறந்து, அறிவு கண்களை திறந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா வீடுகள்லயும் இல்ல, எல்லாருடைய மனதிலே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. கட்சி திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இது எல்லாத்தையும் தாண்டி எந்த கட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நாம் தமிழரை பற்றிய ஒரு விவாதத்துக்கு நம்ம வந்து இந்த கட்சி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும், நாம் தமிழர் கட்சி எதுக்கு அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்விய நாம் தமிழர் கட்சி மிக ஆழமா விதைச்சிச்சு. இந்த மனசுல அவங்களுக்கு நம்ம வந்து இந்த விதையா ஊனிட்டோம். இது இப்பதான் செடியா வளர ஆரம்பிச்சிருக்குது. இது பூத்து நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியை அறுவடை பண்ண வேண்டியது நம்மளுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய கொள்கைகளையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல் வீரர்களான நாம் ஏற்கனவே அவங்க வந்து அரசியல் ஆரம்பிட்டாங்க. இந்த பக்கம் அடிமை கூட்டம் அதிமுக, இந்த பக்கம் கொத்தடிமை கூட்டம் திமுக, இன்னொரு பக்கம் நடுவ இந்த தற்கொலை கூட்டம். இந்த 3 கூட்டத்துக்கு இடையிலையும் சுத்தமா கொள்கையை பேசிட்டு மக்களுக்கான எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை களத்துல போய் நின்று அதை சரி பண்ணி கொடுத்து யாரிடமும் கையேந்தாம யாரு எத்தனை அடக்குமுறை வந்தாலும் பயந்து பின்னங்கால் படையில தரிக்க ஓடாம களத்துல நின்று அது கருணாநிதி மகனா இருந்தாலும் சரி, இல்ல ஜெயலலிதாவுடைய பிள்ளைகளான எடப்பாடியா இருந்தாலும் சரி, இல்ல RSS சித்தாந்தத்துல ஊறி தவிச்ச அதிகாரத்துல இருக்கிற மோடியா இருந்தாலும் சரி, நேருக்கு நேரு நெத்திக்கு நெத்தி கேள்வியா கேட்டு இன்னும் அகில இந்திய அளவுல உலக அளவுல ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேரை ஒரு இடத்துல கூட்டி எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம கொள்கையை சொல்லி கண்ணசைவுக்கு அப்படியே ஒரு கூட்டத்தை நிக்க வச்சு சொல்ற கருத்துக்களை மனதில் விதைச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு 5 லட்சம் களப்பணியாளர்களை தயார்படுத்தி அனுப்ப முடியும்னா அது ஒரே ஒரு நபரால் தான் முடியும், அண்ணன் செந்தமிழன் சீமானால் தான் முடியும். அண்ணனுக்கு எப்படி மேதகு தலைவர் உத்வேகத்தை தந்து இந்த 15 ஆண்டுகளா ஒரே நேர்கோட்டில் ஓட வச்சிருக்காரோ அதே மாதிரி அண்ணன் அவருடைய தம்பிகளால நமக்கு எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை தந்து நம்மள ஒரே நேர்கோட்டில் ஓட வச்சிருக்காரு. இது நம்ம நிறைய கலந்தாய்வுகள்ல வந்து நம்மளே சோர்வாசல நேரங்கள்ல இந்த 2 ஆண்டுகள்ல எல்லாருக்கும் தெரியும், தனிப்பட்ட முறையிலையும் பேசியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் போது நான் இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இந்த உத்வேகத்துல நான் அவங்கள்ட்ட பேசல. மாநாட்டுக்கு முன்னாடி முதல் நாள் இந்த தற்கொலை கூட்டம் இந்த அரசியல் நுழையிற நாள்ல இருந்தே நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், இது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி காணாம போயிடும், இதை பத்தி நீங்க கவலையே படாதுங்கன்னு. இன்னைக்கு புலிப்படை 15 விழுக்காடுல இருந்து 20 விழுக்காடு வாக்கு நம்ம தாண்டுவோம். புலிப்படை தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிக்குள்ள போவோம். அதுல முதல் புலிப்படையா நம்மளுடைய ஐயா அம்பேத்கர் ஐயா அவங்க உள்ள போவாருங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தயவு செய்து நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத திட்டங்களை வகுத்து தேர்தலுக்கான பணிக்குழு ஆரம்பிக்கப்படும். இவ்வளவு நாள் தேர்தல் பணிக்குழுங்கிறது வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குழு ஆரம்பிச்சு அதுல செய்திகளை பகிர்ந்து பார்த்தும் பார்க்காமலும் கடந்து போறதுக்கு இல்லை. சரியா ஒரு ஒரே குழுக்கள் மாதிரி இல்லாம தனித்தனி அந்த வேலைகளுக்கான குழுக்கள் இது பண்ணி அந்த வேலைகள் திட்டமிட்டு தொடர்ச்சியாக ஒருத்தட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு ஒரு 5 பேர் அந்த குழுவை இயங்க விடுறேன்னா அந்த குழுவை தலைமை தாங்கிறவர் மட்டுமே அவங்களை தொடர்பு கொண்டு பேசுற மாதிரி இல்லாம ஒரு 5 பேருக்கு ஒரு வேலையை பிரிச்சு விடுறோம் அப்படின்னா 5 பேரும் அந்த வேலையை வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையா நினைச்சு அந்த வேலையை
குறிப்பிட்டப்பட்ட நாளுக்குள் இந்த 10ஆம் தேதிக்குள்ள அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா அந்த 10ஆம் தேதிக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடணும். முடிக்க முடியலன்னா அதுக்கான காரணத்தை இது பண்ணிட்டு வேலை 10ஆம் தேதி இலக்கு சொல்லியிருக்காங்கன்னா 8ஆம் தேதி எங்களால் அந்த வேலை முடியாது, எங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும் நாள் வேணுங்கிறத சம்பந்தப்பட்ட நபர்கள் பேசணும். இல்லை அந்த பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் நான் அந்த மாநாடு வரைக்குமே தனித்து செயல்படலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாநாட்டுக்கு வேலையில பார்க்கும்போது அண்ணனுடைய முடிவு மிக சரியான முடிவு. நிர்வாகத்தை ஒரே கட்டத்துக்குள்ள வைக்காம பிரிச்சு வேலையை கொடுத்ததனுடைய பயன் இப்போ வடகிழக்கு பகுதியினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் சிறப்பா செயல்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை எட்டி மாநாட்டுக்கு இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம 10 மாவட்டங்களா பிரிச்சு இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறதுனால தேர்தல் வேலையை அதே மாதிரிதான் பிரிச்சு கொடுக்க போறோம். இந்த 10 மாவட்டங்களுக்கான பரப்புரை தனித்தனியா ஒவ்வொரு நாளும் மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்படும். பரப்புரையை மாவட்ட பொறுப்பாளர்கள் வடகிழக்கு மாவட்டத்துக்கு 2 நாட்கள் வரும். அதிகபட்சமா நாங்க 20 நாட்கள் கணக்கிடுறோம். நமக்கு சட்டமன்ற தேர்தலில் 20 நாட்கள் பரப்புரைக்கான நேரம் கிடைக்கும் வேட்பாளருடன். அப்படி ஒரு 20 நாட்கள் நமக்கு பரப்புரைக்கான நேரம் கிடைக்கும் போது ஒரு மாவட்டத்துக்கு வேட்பாளராக 2 நாட்கள் வர முடியும். 2 நாட்கள் வேட்பாளர் பரப்புரைக்கு வர்றாரு அப்படின்னா தேதி உங்களுக்கு முன்கூட்டியே இந்த கிழமை இந்த நாளுங்கிறது மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு சொல்லிடுவோம். மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு சொல்லிட்டா நீங்க வேட்பாளர் உங்க மாவட்டத்துக்குள்ள வேட்பாளர் அன்னைக்கு பரப்புரையை முடிச்சு போறது வரைக்கும் உண்டான எல்லா திட்டங்களையும் ஏற்பாடுகளையும் மிக செய்யணும். அதே போல பொறுப்பாளர்கள் மிக ஆட்கள் பரப்புரைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனமா நம்ம கருதுறது என்ன அப்படின்னா, பரப்புரையில வேட்பாளருடன் மிக குறைவான ஆட்கள் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு பொறுப்பாளர்களே 100க்கு 150 பொறுப்பாளர்கள் இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 150 பொறுப்பாளர்களே வேட்பாளர் கூட தினசரி நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சாலே மக்கள் மத்தியில கட்சி மிகப்பெரிய நம்ம ஏற்கனவே வளர்ந்துட்டோம். கூடவே ஒரு 150 பேர் வேட்பாளர் கூட போகும்போது பெரிய கட்சிகளுக்கு இணையான இல்லை, பெரிய கட்சியா நம்ம மக்களால் பார்க்கப்படும். அதனால நம்ம இதை திட்டமிட்டு ஒரு சில நாட்கள் சிலரால் வர முடியாது. இந்த 20 நாட்கள் தேர்தல் பணிக்காக 26 தேர்தலை எல்லாரும் மனசுல வச்சுட்டு உறுதியா நம்ம வேட்பாளரோட பயணிக்கணும். அதுக்கான திட்டங்களை அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் வகுக்கணும். அதே போல மாவட்டத்துக்கு நீ வரும்போது பொறுப்பாளர்கள் தாண்டி உங்களோட மாவட்டத்துக்கு வரும்போது உங்களுடைய உறவுகள், பெண்கள் படை ரொம்ப முக்கியமானது. இந்த கலந்தாய்விலேயே நம்ம தகவல் தொழில்நுட்ப பாசறை செய்து செயலாளர் ஜோதிமலை ஸ்ரீராம தவிர வரலாம். நான் நேற்றைய தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் சொன்னேன். மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள் எல்லாம் நிறைய அழைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் பெரும்பாலும் கூட்டிடுவாங்கன்னு. நமக்கு வந்துட்டா வீட்டில் வேலை இருக்குது, பிள்ளைங்களா கவனிக்கிறதுக்காக விட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சொன்னீங்க எல்லாரும். ஆனாலும் இந்த 20 நாட்கள் சுழற்சி முறையிலாவது மகளிர் வேட்பாளர் கூட தொடர்ச்சியா பயணிக்கணும். அதை எல்லாரும் உறுதிப்படுத்திங்க. அதே போல இப்போ திண்ணை பரப்புரை தேர்தல் தேதி அறிவிச்சு ஐயா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வேட்பாளர் பரப்புரைக்கு வர்றாங்க. முன்னாடி நம்ம ஏற்கனவே 15 வாரங்கள் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமே திண்ணை பரப்புரையை பண்ணி முடிச்சிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியா நம்ம எங்கெல்லாம் விடுபட்டிருக்குதோ, எல்லா மாவட்டங்கள்லயும் எங்கெல்லாம் விடுபட்டிருக்குதோ, இப்போ நம்ம ஒரு 10,000 துண்டறிக்கைகள் இப்போ ஆரம்பத்தில் அடிச்சிருக்கோம். 1000 துண்டறிக்கைகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருவோம். மாவட்ட பொறுப்பாளர்கள் மாலை நேர திண்ணை பரப்புரையை நீங்க நாளையிலிருந்து தொடங்கணும். தேவைப்பட்டா இன்னைக்கு கூட தொடங்கிடுங்க, திட்டமிடுங்க. ஒரு 5 பேர் குறிக்கொடியை தூக்கிட்டு நம்மளுடைய துண்டறிக்கை எடுத்துட்டு சின்னம் பொறித்த பதாகைகள் வாங்கி இது பண்ணி கொடுக்குறோம். அதே போல ஸ்டென்சில் தயார் பண்ணியிருக்கிறோம். சின்னங்களை எல்லா சுவர்கள்லையும் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஸ்டென்சில் ஒன்றும் சின்னது ஒன்றுமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல 1000 துண்டறிக்கை கொடுத்துருவோம். இதை நீங்க பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு அடுத்த கட்டமான துண்டறிக்கை சுவரட்டி தேவையானது எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுவோம். இதெல்லாமே இது பண்ணுங்க. தொடர்ச்சியா நீங்க உங்களுக்குள்ள பேச ஆரம்பிங்க. இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு மாவட்டம், வடமேற்கு மாவட்டம், சில மாவட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு கலந்தாய்வு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு வடகிழக்கு மாவட்டத்துல இப்போ ஒரு நிகழ்வு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நம்ம பண்ணணும் அப்படின்றத நாங்க எடுத்து பண்றேன்னு அவங்களாவே முன் வந்தாங்க. அதே போல மேற்கு மாவட்டம் நாங்க பண்றோன்னு முன் வந்தாங்க. இன்னொரு மாவட்டம்
இப்ப நீங்க யாராவது ஒரு நிகழ்வை எடுத்து பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்கிற சூழ்நிலையை தாண்டி இந்த நிகழ்வை நாங்க எடுத்து பண்றோம், நான் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம வளர்ந்துட்டோம், கட்டமைப்பு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதே போல வந்து இப்போ வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கும் 2-3 பேர் மாவட்டத்தை சார்ந்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க, வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை எந்த பகுதிக்கு கொடுங்க, அவங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள தொடர்ச்சியா கலந்துரையாடல். ஒரு பொறுப்பாளர்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன நகர்மா அப்படிங்கிற ஒரு நன் சிந்தனை உருவாகி அதை செயல்பாடா வடிவங்கிறது. அதனால மற்ற மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் தயவு செய்து இங்க 12 பேர், 4 செயலாளர், தலைவர், பொருளாளர், செய்தி தொடர்பாளர் தாண்டி பாசறை பொறுப்பாளர்கள் இருக்கிறீங்க, மாநில பாசறை பொறுப்பாளர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள தினசரி நீங்க வந்து வீடுகளுக்கு போய் நேரடியா சந்திச்சு கூட பேச தேவையில்லை, அலைபேசி வாயிலா பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிச்சாலே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடுவீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நகர்ந்துடுவீங்க. செயல் திட்டங்கள் வந்து திருப்பூர் மண்டலம் சார்பா மாநிலத்தினுடைய ஒப்புதல் பெற்று உங்களுக்கு வந்து நம்ம தருவோம். அதே போல தேர்தலுக்கான பணிக்குழுக்கள் வந்து எந்தெந்த வேலைக்கு யார் யாருங்கிறத வந்து இது பண்ணிடுவோம். அந்த தேர்தல் பணிக்குழுக்களுக்கு வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பாசறை பொறுப்பாளர்கள், மாவட்ட பாசறை பொறுப்பாளர்கள், உறவுகள் எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். எந்த வேலையா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த இதை விட்டுருங்க. நமக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு. BLA 2 நம்ம வந்து 369 BLA 2 200 சில்லறை தான் நம்மளால வந்து இது வரைக்கும் கொடுக்க முடிஞ்சது. இந்த வேலையை வந்து நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா மே மாசத்துல இருந்து ஆரம்பிச்ச வேலை. நம்மளால வந்து இதை செய்து முடிக்க முடியல. அந்த தொழிலுக்கான ஒரு காரணம் வந்து இப்போ SAR மூலமா வந்து வாக்குச்சாவடியும் அதிகமாயிடுச்சு. 321 இருந்து 369 போயிடுச்சு. வாக்கங்கள் வந்து 10வது வாக்கமா இருந்தது இப்போ 15வது வாக்கமா மாறிடுச்சு. திரும்பவும் தேர்தல் அதிகாரிகிட்ட இருந்து நம்ம கொடுத்த அந்த BLA படிவங்களை திரும்ப பெற்று இப்பதான் திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். அந்த வேலை முடிஞ்சிருக்குது. நம்ம ஒரு 169 BLA குழுக்கள் வந்து நிரப்பி கொடுக்க வேண்டி இருக்குது. எல்லாருக்குமே 20, 10, 30 வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்களே தவிர அந்த வேலை என்ன நீங்க யாருமே முடிச்சு கொடுக்கல. BLA வந்து இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி, 5ஆம் தேதிக்குள்ள 100 விழுக்காடு BLA முடிக்கிற மாதிரி எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களும் செய்து கொடுத்துருங்க. சாயங்காலமோ பகலையோ இல்லை விடுப்பெடுத்தோ உங்களுக்கு கூட யாராவது வரணும், இது நேரடியாக போய் பார்க்கணும்னா நாங்கள் எப்போ வேணாலும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். எந்த வேலைக்கு எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் அவங்க கூட வந்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால தயவு செய்து மாவட்ட பொறுப்பாளர்கள் அண்ணன் வந்து மிகப்பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரு. 26 தேர்தலை நேர்மறையாக எதிர்கொண்டு திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாகை சொல்லணும். நன்றி. நாம் தமிழ். அடுத்ததாக திருப்பூர் சட்டமன்ற தொகுதி திரு சசிகுமார் அவர்கள், மாநில கொள்கை பரப்பு செயலாளர். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய விடயங்களை நம்முடைய சகோதரர் ரமேஷ் அவர்கள் சொல்லிட்டாரு. 2016 நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தேர்தலை சந்திச்சிருப்போம். அதில் பயணிச்ச உறவுகள் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ கடைசியாக இந்த பாராளுமன்ற தேர்தலை நம்ம சந்திச்சிட்டோம். ஒவ்வொரு பகுதிக்கும் வேட்பாளர் வரும்பொழுது அவர் கூட நம்ம எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்ய போறோம், உங்க பகுதியில் வரும்போது அவருக்கு நீங்க கொடுக்குற வரவேற்பு உங்க பகுதி மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக வெல்ல போகிறது என்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். வேட்பாளர் வராங்கன்னா அவர் கூட 2 பேர் 3 பேர் சொற்ப நபர்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை கூட மாறிடும். வேட்பாளர் வராரு, அவர் கூட ஒரு 5 பேர் 6 பேர் தான் வராங்க, இவங்களுக்கு வாக்கு செலுத்தி நம்ம என்ன போறோன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளிடக்கூடாது. வேட்பாளர் அந்த பகுதிக்கு வராருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 நபர்கள் அவர் கூட உடனே நம்ம போனாதான் நிச்சயமா இந்த பிள்ளைங்க வெல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்ற மனநிலையை உருவாக்க முடியும். கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பகுதிகளில் நிறைய நிறைகுறைகள் இருந்தது. அந்த தவறுகளை இந்த வாட்டி நம்ம தெரிஞ்சுக்கினேன். நம்ம பகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் மதிப்பிற்குரிய ஐயா அம்பேத்ராஜன் அவர்களோட நம்ம போகும்போது பெருந்திரளான நபர்கள் உறுதியாக அவர் கூட போனோம். நம்ம அட்டவணைகள், நம்மளுடைய செயல் திட்டம், நம்ம எந்த மாதிரி செயல்பட போறோம், எந்த பகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு தொடங்க போறோன்றதெல்லாம் வந்து இனி வர காலங்களில் இன்னைக்கு மாநில பொறுப்பாளர் ஆலோசனையோட நம்ம செஞ்சுட்டு அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால வர முடியாத நபர்கள் எந்த பகுதியிலிருந்து பிரச்சாரம் நம்ம தொடங்குறோமோ அந்த பகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து பெருந்திரளாக கலந்துக்குங்க. மற்ற பகுதியிலிருந்து வர வாய்ப்புள்ள உறவுகள் குறிச்ச நேரத்தில் வந்து கலந்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு திட்டமிட்டபடி அந்த நேரத்துக்கு நம்ம வந்து கிளம்புனாதான்
நம்ம பகுதியில் வந்து பிரச்சாரத்தை முடிக்க முடியும். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம சட்டமன்ற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு அடியில் மிக பெரியது. வாக்கு அடிப்படையில் வாக்கு கம்மியாக இருந்தாலும் நிலப்பரப்பு அடியில் ரொம்ப பெரியது. இப்போ ஈசிஆரில் பார்த்தீங்கன்னாக்கா காணத்தூர் தொடங்கி சட்ராஸ் வரைக்கும் போனோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாவலூர்லேருந்து திருமணி நம்ம செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேக் சைடு வரைக்கும் வருது. இந்த பக்கம் வந்து மேலக்கோட்டை கீழக்கோட்டை வரைக்கும் இருக்குது. அதனால நம்மளுடைய நிலப்பரப்பு அதிகம், வாக்கு கம்மியாக இருக்குது. அதனால குறிச்சி நேரத்தில் நம்ம ஆரம்பிச்சாதான் நம்ம வேட்பாளரை குறைஞ்சது ஒரு தடவை வந்து அந்தந்த பகுதிக்கு கூட்டு போக முடியும். சில பகுதியில் வந்து வேட்பாளரை போலன்ற குறைகள் வந்து தொடர்ச்சியா நம்ம கட்சியில் இருக்குது. அதை இந்த வாட்டி நம்ம 10 மாவட்டமாக பிரித்து எல்லா பகுதிக்கும் பொறுப்பாளரை குறைஞ்சபட்சம் போட்டு வச்சிருக்கோம். அதனால எல்லா கிராமத்துக்கும் வேட்பாளர் வந்துட்டாருன்ற ஒரு பேர் இருந்தால வாக்கு நிறைவாக கிடைக்கும். நம்ம வெற்றி பெறதுக்கு உறுதி. சட்டமன்றத்தில் நம்மளுடைய குரல் ஓங்கி படிக்கணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேர்தல் சிறப்பாக நம்ம சந்திப்போம். அனைவருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மளுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு எல்லாளர் யூசுப் அவர்கள் பேசுவார்கள். இது தற்போது நமது வெற்றி வேட்பாளர் ஐயா அம்பேத்கராஜன் அவர்களுக்கு கட்சியின் வெற்றி மாலையை போது மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அண்ணன் கேசவன் அவர்கள் அளிப்பார்கள். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னை பற்றி உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். முதல்ல நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் படுகொலை நடந்து வந்த காலகட்டத்தில் எப்படியாவது அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதற்காக மனித சங்கிலி போராட்டங்கள், உண்ணாவிரத நாடகங்கள் எல்லாத்திலும் பங்கேற்ற ஒருவன். பிறகு சரியான ஒரு தலைமை தேவை என்று அலைந்து 2010ஆம் ஆண்டு மதுரையில் நாம் தமிழர் இயக்கம், கட்சியில் அப்போ இயக்கம் நடத்திய மாநாட்டில் என்னை நான் இந்த இயக்கத்தோடு இணைத்துக் கொண்டேன். பிறகு இந்த ஒன்றிய செயலாளராக, மாவட்ட பொருளாளராக, பிறகு ஒரு 8 ஆண்டுகள் மாவட்ட செயலாளராக பணியாற்றினேன். ஒரு 4 தேர்தல்களை இந்த பகுதியில் தலைமை தாங்கி நடத்தினோம். அந்த வகையில் இப்போ நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி நம்மளுடைய வாக்கு விழுக்காட்டை அதிகப்படுத்துவது, எப்படி நம்மளுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதை உங்களோடு கலந்து பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஐயா அம்பேத்கர் ராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திருப்பூர் தொகுதியில் நாம் தேர்தலில் பங்கேற்பது விட நாம் ஏன் பங்கேற்கிறோம், தேர்தலில் நாம் போட்டியிட்டு வெற்றி கண்டோம் என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த மக்களுக்கு நாம் தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டும். இப்ப என்னன்னா, நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு செயல்பாடு வரைவு இருக்கு. நம்ம எப்படி செயல்பட போறோம், இது பண்ண போறோம்ன்றது மிக தெளிவாக இருக்கு. ஆனா இந்த திருப்பூர் தொகுதியோட பிரச்சனைகள் என்ன, இந்த திருப்பூர் தொகுதியில் என்ன நம்ம கொண்டு வந்தா, என்ன செயல்முறைப்படுத்தினா இது இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அதை நம்ம வந்து முதல்ல நம்மளுடைய ஒரு வாக்குறுதிகளாக இந்த மக்களுக்கு நாம் தரணும். இது நான் 2016 நான் வேட்பாளராக நின்ற போது நான் கொடுத்த இன்னும் இந்த தொடரிக்கை இருக்கு. அப்போ அதுல நம்ம சொன்ன சில காரியங்கள் என்னன்னா, இந்த கழிவுநீர் மேம்பாட்டுக்காக, அதே மாதிரி இந்த மக்கள் கழிவு, மக்கள் கழிவுகளை மேம்படுத்துவது, இதுக்கான கிடங்குகள் அமைக்க வேண்டும். அப்புறம் இந்த மீனவ பகுதிகளில் இந்த மீன் அதாவது அதோட மதிப்பு கூட்டுதலுக்கான கிடங்கு அமைக்கணும். இங்க மருத்துவமனைக்கு எல்லாத்துக்கும் நம்ம செங்கல்பட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க ஒரு மருத்துவ கல்லூரியோட மருத்துவமனை திருப்பூர்லோ மாமல்லபுரத்திலோ அதன் அருகாமையில எங்கேயாவது அமைக்க வேண்டும். மகப்பேர் மருத்துவமனை கேரளாத்துல இருக்கு, ஆனா அதை இன்னும் மேம்படுத்த வேண்டும். இப்படி பல திட்டங்கள். இங்க ஒரு புது பிரச்சனை இங்க வந்திருக்குது இந்த திருப்பூர் தொகுதியில. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர் சுத்தி செங்கல்பட்டு இந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கால்நடைகளை இவருக்கு பவுண்டுன்னு சொல்லி எடுத்து பிடிச்சிட்டு போய் வாலாஜால சொன்னாங்க. கால்நடைகள் சாலையில இருக்கு, போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு. இந்த வாலாஜால அடைச்ச கால்நடைகள் யாருடைய கால்நடைகள்னு தெரியல.
ஏன்னா ரொம்ப பேர் வந்து பொங்கலுக்கு தான் மாட்டை பிடிச்சி கட்டுவான், அது வரைக்கும் மாட்டை பிடிக்கவே மாட்டான். அப்ப இது யாரோட மாடுனே தெரியாம கொண்டு போய் அங்க போட்டுருந்தாங்க. இதுல என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாடுகளை ஒரு 10 நாளுக்கு மேற்ப 10 நாள் பார்க்கணும், 12 நாள் பார்க்கணும், அதோட உரிமையாளர் வரலன்னா அந்த மாட்டை நேரா ஆந்திராவுக்கு அனுப்பிச்சிடலாம். இதேதான் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி சிங்கார சென்னைன்னு ஐயா கருணாநிதி கொண்டு வந்த காலத்துல இதேதான் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் சித்தூர் சந்தைக்கு போச்சு, மாடுகள்லாம் சித்தூர் சந்தைக்கு போச்சு, நம்மளுடைய பால் வளம் அளித்தது. இதே மாதிரி இப்ப திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராக நம்ம வந்து செயல்படணும். அப்ப போக்குவரத்துல வந்து இடையூறு பண்ணா பரவாயில்லையா மாடுகள்னா இல்ல, நம்ம பவுன் போடலாம். ஆனா நீங்க வாராஜா வரைக்கும் எடுத்துட்டு போய் போடாம திருப்பூர் தொகுதிக்குள்ள ஒரு பகுதியில பல இடங்கள் வந்து புறம்போக்கு இடங்கள் இருக்கு, அந்த இடத்துல பவுண்ட் அமைக்கலாம். இந்த மாதிரி செயல் வரைவுகளை நாம் என்ன செய்ய போறோம், வெற்றி பெற்றா என்ன செய்ய போறோம்ன்றத மக்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு வந்து ஒரு செயல் திட்டம் இருக்கணும். ஐயா திட்டமிட்டு ஆலோசனைகள் பெற்று ஐயா திட்டமிட்டு அதை செய்வார் என்று நம்புகிறோம். அடுத்தது நம்ம தேர்தல் பிரச்சாரத்திற்கு நம்ம போகும்போது இப்ப நம்ம எப்பவுமே பேசுறது பல இடங்கள்ல வேட்பாளர் வரல, அந்த ஒரு அதிருப்திய அவன் ஓட்டு போறனா இல்ல, ஆனா அந்த அதிருப்தியை நம்ம கிட்ட சொல்லுவோம், வேட்பாளர் வரல, பார்த்த வேட்பாளர். இது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிவர்த்தி பண்ண முடியும். ஆனா இந்த தொகுதியோட பலங்கள் பலவீனங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த தொகுதி தம்பி சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய தொகுதி. இந்த பக்கம் நீங்க வந்து காணத்தூர் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் கல்பாக்கம் வரைக்கும் இருக்கு. இந்த பக்கம் நாவலூர் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க வெங்கம்பாக்கம், இந்த பக்கம் திருக்கலக்குன்றம் தாண்டி வந்து பெரிய ஒரு நீள பரப்பு இந்த தொகுதி. இப்ப நீங்க சோழிங்கநல்லூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனா அந்த தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி திருப்பூர் தொகுதிக்கு பாதிதான் இருக்கு. அப்ப நீங்க ஒரு சின்ன விளம்பர பதாகை வைக்கிறீங்கன்னா அந்த விளம்பர பதாகை ஒரு சோழிங்கநல்லூர் சந்திப்புல வைக்கிறீங்க, தலைப்பாக்கம் சந்திப்புல வைக்கிறீங்கன்னா அந்த விளம்பர பதாகை கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரால், குறைஞ்சது 1 லட்சம் பேரால் பார்க்கப்படும். ஆனா இங்க திருப்பூர்ல நீங்க கேரளா மாமல்லபுரத்துலயும் திருப்பூர்லயும் கோலத்துலயும் எங்கேயோ வைக்கிறீங்கன்னா அதை பார்க்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? 20,000 பேரா இருக்கும். அப்ப நம்ம என்ன இதுல வந்து எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்குன்னா, இந்த தொகுதியில நம்ம மிக அதிகமான எண்ணிக்கையில் நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, இந்த விளம்பரப்படுத்த வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம முதல் ஒரு வேட்பாளரை வந்து வாக்களிக்கணும், ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும்னா அந்த சாமானிய ஒரு வாக்காளருக்கு அடிப்படை என்னன்னா அந்த கட்சி என்ன, கட்சியோட வேட்பாளர் யாரு, அந்த கட்சியோட சின்னம் என்ன, இந்த 3 காரியங்களை முதல்ல அவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். இது நாங்க 2016 நாங்க இதை அனுபவிச்சோம். ஏன்னு கேட்டா 20 நாளுக்கு முன்னாடி தான் இந்த இரட்டை மெழுகுவர்த்தின்ற சின்னம் வருது. ஆனா 20 நாளுக்கு முன்னாடி சின்னம் வருது, நாங்க வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ணோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா 20 நாளுக்கு முன்னாடி சின்னத்தை கொண்டு போய் எப்படி நம்ம சேர்க்கிறது? அதுக்கு முன்னாடி இருந்து வேலை பார்க்கணும். நமக்கு இருக்கிறது ஒரு 5 பேர் 10 பேர் மட்டும் சின்ன படை, அதை வச்சு இவ்வளவு பெரிய இடத்துல எப்படி பிரச்சாரம் பண்ணும்போது அப்ப நம்ம யோசிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளரோட முகம், வேட்பாளரோட பேரு, கட்சியோட பேரு, இது வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மின்சார தூண்கள்லயும் அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலயும் திரும்பி பார்க்கும்போதே என் மூஞ்சி அந்த மாதிரிதான் நாங்க அந்த காலகட்டத்தில் நம்ம அதை கொண்டு போய் சேர்ப்போம். அதை நாம் திருப்பி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. திருப்பி இந்த தொகுதியில ஐயாவுடைய படம், நாம் கட்சியோடைய சின்னம், ஐயாவுடைய பேரு, கட்சியோடைய பேரு, இதை மூளை முடுக்கெல்லாம் முதல்ல கொண்டு போய் சேர்த்துடணும். அது நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய வேலை. இது ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. சிவகாசியில மிக குறைவான மலிவான விலையில வந்து இந்த செவரொட்டிகள் அடிச்சு தராங்க. நம்ம முழு செவரொட்டியை ஓட்டணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான இடங்கள்ல முழு செவரொட்டியை ஓட்டினா போதும். பாதி செவரொட்டிகள், கால்வாசி செவரொட்டிகளை நீங்க வந்து தொகுதி முழுக்க இருக்கிற சிறிய தெருக்களுக்குள்ள ஓட்டணும், இதுக்குள்ள ஓட்டணும்னா சின்ன சின்ன செவரொட்டிகளை ஓட்டினா போதும். இதை வந்து மக்கள் அடிக்கடி பார்ப்போம். அவன் 2 நாளைக்கு வச்சிருவான், மாடு தின்னு போயிடும், இதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் அவன் அடிக்கடி அதை பார்க்கக்கூடிய, இந்த தெருவில் பார்க்கலன்னா பக்கத்து தெருவில் பார்ப்போம், அங்க பார்க்கலன்னா முக்கியத்துவத்தில் பார்ப்போம், மார்க்கெட்ல பார்ப்போம், ஏதாவது ஒரு இடத்துல அவன் பார்ப்பான். பார்த்து அவனுக்கு வந்து இந்த சின்ன யார் திருப்பி திருப்பி இவரு முகமே இருக்கு, யார் இவரு என்ற கேள்வி அவனுக்குள்ள எழும். இந்த கேள்வி எழுதுற இந்த நேரத்துல அந்த பகுதியில் வேட்பாளர் வருவாரு, நம்ம பிரச்சாரம் பண்ணான்னு காத்துட்டு இருக்காம அந்த பகுதியில உள்ள நபர்கள் கட்சி கொடியோ, இந்த கொடி, சின்னத்துக்கு கொடுத்த கொடியோ அல்லது பதாகையோ எடுத்துக்கிட்டு, இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த துண்டறிக்கையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு முதல்ல அறிமுகப்படுத்திருக்கணும். இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் வேட்பாளராக நிற்கிறாரு, இவருக்கு நீங்க உங்க வாக்குகளை அளிக்க ஒரு மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. அது நம்ம கிட்ட இல்லாத வசனங்கள் இல்லை.
இந்த வசனங்களெல்லாம் சொல்லி அவங்களை கொஞ்சம் வந்து அறிமுகப்படுத்தி வரணும். இது வந்து ஒரு 10 இடத்துல நம்ம பண்ணி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப வந்து நீங்க களிப்பட்டூர்ல பண்றீங்க, படூர்ல பண்றீங்க, இந்த பக்கம் புதுப்பாக்கத்துல பண்றீங்க, கேளமரத்துல பண்றீங்க, தையூர்ல பண்றீங்கன்னா இதெல்லாம் நீங்க பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு பிறகு ஐயா கூப்பிடுறீங்க. ஒரு நாள் காலையில வராது, வந்த உடனே அவர்கள் வாகனத்துல ஏற்றிட்டு குட்டியான வாகனத்தை வந்து ஹயர் பண்ணி வச்சுக்கணும். வாகனத்துல ஏற்றிட்டு அந்த தெரு முழுக்க அவரை கூட்டிட்டு போய் அந்த 5 கிராமங்களை நீங்க அன்னைக்கு முடிச்சிடணும். அன்னைக்கு முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல கூட்டம் கூட போடலாம். அந்த கூட்டத்துல வந்து அந்த குட்டியானையே பயன்படுத்தி அது மேலேயே அந்த கூட்டம் ஆகும். அப்படிதான் நம்ம நடத்திட்டு இருந்தோம். முன்னாடி ஒரு நாளைக்கு 3 கூட்டம் பேசுவோம். 3 கூட்டம் 3 இடத்துல வெவ்வேறு இடத்துல பேசி போனோம். இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வாக்குப்பெடுக்காடு பயங்கரமா ஏறிச்சு. நான் நிற்கும் போது 2016 1837 ஓட்டு. அதுக்கப்புறமா 2019 எத்தனை ஓட்டு ஆச்சு? 9600 ஓட்டு ஆச்சு. அதுக்கப்புறமா 21 என்ன ஆச்சு? 20300 ஓட்டு. அப்ப 23 22,700 ஓட்டு வந்திருக்குது. ஆனா இது நமக்கு பத்தாது. நம்ம இப்ப வந்து 23,000 வாக்குகளை நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? குறைஞ்சது அதை வந்து 46,000 வாக்குகளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. இந்த தொகுதியில் இன்னொரு பிரச்சனை, இத்தனை காலம் நடந்தது இந்த பிரச்சனை இந்த தொகுதியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி பெற ஆளும் 2,000 இருக்கிற ஆளுக்கும் 1000 வாக்குகள் தான் எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். எப்பவுமே வெற்றி பெற்ற பாலாஜியோட வாக்குகளும் 2வது இடத்துக்கு வந்து ஆளோட வாக்குகளும் 1000 வாக்குகள் வித்தியாசம். அதுக்கு முன்னாடி தேர்தல் கோதண்ட விஸ்வநாதன் அவங்க 2 பேரும் நிற்கும் போது அந்த வாக்குகள் வந்து 1000 சூழ்நிலையில தான் வித்தியாசமே வரும். இதுதான் இந்த தொகுதியோட பிரச்சனை. ஆனா இந்த முறை அது உடைக்கப்படும். ஏன்னு கேட்டா இந்த முறை வந்து விஜய்ன்ற ஒரு புது ஆட்கள் உள்ள வந்திருக்கிறதுனால அவர் கொஞ்சம் வாக்குகளை நம்ம வாக்குகளை ஒருபோதும் பிரிச்சுட்டு போக முடியாது. ஆனா புது வாக்குகளை பிரிச்சுட்டு போவார். அப்படி பிரிச்சுட்டு போற நேரத்தில் நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய வாய்ப்புகள், வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நம்ம எப்போதுமே வந்து வெற்றி பெற்றுட்டோன்னே நினைச்சிட்டு தான் வேலை பார்க்கணும். வெற்றி கிடைக்கும் போது நம்ம வந்து பெரிய இதுல தோக்க போறோம்னு நினைக்க கூடாது. வெற்றி பெற்றுட்டோம்னு நினைக்கணும். அப்பதான் நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் இது பண்ணும்போது நான் எம்எல்ஏ ஆனா எங்க வேட்பாளர் எம்எல்ஏ ஆனா என்ன பண்ணுவாருன்றத மக்கள்கிட்ட சொல்லி அந்த முழுமையான இது சரியா தவறான மக்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு இதுவா இருக்கும். இந்த தேர்தலில் என்னுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும். என்னுடைய எல்லா உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் என்னோட ஒத்துழைப்பு இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. புது உறவுகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. புது உறவுகள் இல்ல, ஏற்கனவே PLA 2 கொடுக்காத உறவுகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்ப மோகன சுந்தரம் வந்து அந்த படிவத்தை கொடுப்பாரு. அந்த படிவத்தை அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் நம்ம நெருங்கிட்டோம். குறைந்தது நாம் தமிழ் கட்சி திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் 20,000 சொத்து வாக்கு வாங்கணும். மிகப்பெரிய வெற்றி, மகத்தான வாக்கு வாங்கணும். இந்த வாட்டி திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அந்தந்த பகுதியில குறைந்தது அந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா உங்க உறவினர்களும் உங்க நண்பர்களும் யாரா இருந்தாலும் அந்தந்த பகுதியில் இருக்கிற உறவுகள் குறைந்தது 50 தயார் செய்யுங்க. வேட்பாளர் வரும்போது நம்ம அம்பேத்கர் வரும்போது எல்லாருமே அந்த பகுதியில் இருக்கிற உறவுகள் வேட்பாளர் வந்து குறைந்தது ஒவ்வொரு ஊராட்சியிலும் நம்ம வாகனம் வாக்குகளை விட அந்த ஊராட்சி இருக்கிற பிள்ளைகள் குறைந்தது ஒரு 2 வாக்காளர்கள் அனுப்பினா கூட நம்ம வெற்றி பெற கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதனால யாரும் சோர்ந்துடாதீங்க. நம்ம வந்து விஜய் வந்துட்டாரு, வாக்கு பிரிஞ்சிடும், ரெட்டலத்தில் பணம் கொடுத்துருவாங்க, வாக்கு பிரிஞ்சிடும், இந்த இடத்துல யாரும் போகாதீங்க. கண்டிப்பா தேர்தல் நம்ம வெற்றி பெற உறுதி. ஸோ கண்டிப்பா வெற்றி பெற்று நம்ம அம்பேத்கர் சட்டமன்ற அனுப்பணும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக சதுரங்கப்பட்டினத்தை சார்ந்த அண்ணன் சுதாகர் அவர்கள். உறவுகள்
உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுதாகர், நான் சந்திரகப்பட்டினம் முன்னாள் தொகுதி பொறுப்பாளர். தேர்தலில் கடந்த 3 தேர்தல் வந்து வேலை செஞ்சிருக்கேன். நான் அந்த அடிப்படையில் அனுபவத்தில் சொல்கிறேன். சோர்வு எங்கே வரும்னா, நமக்கு தேர்தல் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோடை காலம். கோடை காலம் பெரிய சவாலான இருக்கும். வேட்பாளர்களும் பயணிக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நம்மளுடைய உறவுகளுக்கும். தொடக்கத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் வந்து எழுச்சியோட வருவாங்க, கூட்டம் நிறைய இருக்கும். ஆனால் தொடக்கத்தில் போகவும் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிடும். அதாவது நம்ம மாலை பரப்புரை, வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் மாலை பரப்புரை இருப்போம். பரப்புரை வச்சாலும் 2 மணி நேரம் தான். எந்த அனுபவத்தில் சொல்றது, வர சொல்லலை. நான் கூட என்னாங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் அவருக்கு தெரியும். என்ன கடந்த முறை நடந்த மாதிரி ஒரு 9:30 மணி 10 மணி 11 மணிக்கு நம்ம நேரம் குறிப்பிட்டோம்னா அந்த கூட்டம் வந்து கலையக்கூடாது. நம்ம கூட இருக்கிற கூட்டம் அது பொதுமக்கள் வருவாங்க, போயிடுவாங்க. பொது இடங்களில் நம்ம நின்று பிரச்சாரம் செய்யும் போது போயிடுவாங்க. இருந்தாலும் நம்ம பிரச்சார நாட்கள் 20 நாள் நம்ம தேர்ந்தெடுத்தா அந்த 20 நாட்கள் குறைஞ்சது ஒரு 15 நாட்களாவது எழுச்சியா நம்ம கூட சொன்ன மாதிரி ஒரு 50 நபர்கள் வந்து தொடர்ச்சியா பயணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வந்து பொருளாதார செலவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. மாநாட்டுக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்வுகள்ல அது தொடர்ச்சியா உடனே நமக்கு தேர்தல் வர்றதுனால பொருளாதாரம் முக்கியமானது. கடைசி நேரத்துல நம்ம எரிபொருள் செலவுக்கு கூட நம்ம பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து நின்றுடக்கூடாது. அதுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு 5 நாட்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை முன்கூட்டியே ரிசர்வ் நம்ம வந்து சேமிப்பாகவே நம்ம வந்து வச்சுட்டே இருக்கணும். கடைசி நேரத்தில் கையை பசிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. நடந்தது சட்டமன்ற தேர்தலில் நடந்தது. சட்டமன்ற தேர்தலில் மனுஷன் ஐயோ எல்லாம் யூசுப் அவர்களும் தான் வந்து அதை செலவுகளை ஏற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி அடுத்த கடைசியில் ஒருத்தவங்க வெறுப்பு வந்துடக்கூடாது. நம்ம பொருளாதாரம் கடைசியில் நம்ம மேலே வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து இயல்பாக பேசுகிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க. பொருளாதாரம் இல்லைன்னா நம்ம எதையும் செய்ய முடியாது. அதனால நம்மளோட பங்களிப்பு வந்து எல்லாரோட சிறிய பங்களிப்பு கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற பெரிய ஆற்றலாக இருக்கு. இது போன்ற சில தேவைகள் இருக்கிறது. அதனால உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு கமலை வணக்கம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரை தன் பெயருடன் இணைத்து திருப்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக காணுகிற ஐயா அவர்களுடைய வெற்றியை கடந்த 15-20 நாட்களுக்கு முன்பாகவே 50% வெற்றியை நாங்கள் கணித்துவிட்டோம். எவ்வாறென்றால் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியின் பெரும்பாலான பகுதிகளில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகளை ஏற்ற மக்கள் இங்கு அதிகம் உள்ளார். அந்த உறுதியினாலேயே நாம் தமிழர் கட்சிக்கு திருப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே 50% வெற்றி உறுதியாகிவிட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். களத்தில் இன்று நான் பல அம்பேத்கரிய சிந்தனைகளை ஏற்ற கட்சிகளை பொறுப்பாளர்களுடன் பழகியதால் இந்த தகவலை நான் இங்கு பதிவிடுகிறேன். இரண்டாவது, ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை தேர்தல் வரும். நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறோம், சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம். பல வியூகங்களை வகுத்து நாம் களப்பணியாற்றுகிறோம். ஆனால் இந்த தேர்தல் நமக்கு முற்றிலும் ஒரு மாறுபட்ட தேர்தலாக அமையும். எதிர்முனை போட்டிகள் பல இருந்தாலும் பல சவால்கள் நமக்கு பணம், சினிமா மோகம் என்று பல சவால்களை நாம் சந்தித்தாலும் எதிர்பாராத
பதில்களை நமக்கு மக்கள் கொடுக்க காத்திருக்கின்றனர். நம்முடைய பொறுப்பாளர்களை பொறுத்தவரையில் கடந்த 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டிற்கு நம்மாளர்களே அவ்வளவு வருவாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு பேரெழுச்சியை அண்ணன் பல போராட்டங்கள் மூலமாகவும் பல நிகழ்வுகள் மூலமாகவும் இப்பொழுது நமக்கு களத்தை ஒரு அற்புதமான களமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த களத்தில் இறங்கி விளையாடுவது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இப்பொழுது இருக்கும். அவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அற்புதமான களத்தில் இறங்கி விளையாட வேண்டும். நன்கொட பிறந்தார்களே, நாம் மற்ற திராவிட கட்சிகள் அல்லது இதர சொற்ப கட்சிகள் போல நரிகள் கூட்டம் அல்ல. மாறாக 15 ஆண்டுகளாக பெரும் பசியுடன் கடும் வெறி கொண்ட வேட்பேடை சுற்றித்திருக்கின்ற புலிகள் என்பதை நீங்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வீண் விவாதங்களிலே தவிர்த்துவிட்டு களப்பணிகளிலே நம்முடைய முழு எண்ணத்தையும் முழு உடல் உழைப்பையும் கொடுக்க வேண்டும். மேலும் நம்முடைய உறவுகள், உறவினர்கள், நண்பர்களிடையே நாம் விவாதிக்கும் பொழுது மேற்பூப்பாக பேசி அவர்களை நம் பக்கம் திசைத்திருப்பதை விட நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகள் எது என்பது ஒரு 4-5 செய்திகளை மட்டும் நீங்கள் ஆணித்தரமாக சொன்னாலே போதும். அப்படி நாம் அவர்களுக்கு புரிய வைத்து வைத்தோம் என்றால் அவர்கள் இந்த சொற்பகால இலவசங்களையோ அல்லது சொற்பகால தேவைகளை நாடி போக மாட்டார். இந்த புரிதலை நானும் என் குடும்பத்திலிருந்தே நான் துவங்கி இருக்கிறேன். 5000 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கிப்பீங்க. 5000 ரூபாய் நம்ம மகிழ் என்னன்னா காசு கையில் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு எப்படி சொல்றது, நம்பிக்கையா கைக்கிட்டு காசு வாங்கிட்டோமே அப்படின்ட்டு வாங்கின காசு யாரும் 2வது சிந்தனைக்கு போக மாட்டாங்க. நம்ம காசு கொடுத்துட்டா வாங்கிட்டோம், ஓட்டு போடணும். இந்த காசு எங்கிருந்து வருது என்பதை நாம் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டும். பிற்பாடு இந்த காசை எப்படி அவன் எடுப்பான் என்பதை அவனிடம் சொல்ல வேண்டும். இப்பொழுது காசு எங்கிருந்து கொடுத்தான் என்பதை சொல்ல வேண்டும். தமிழ்நாடு இப்ப இருக்கிற நிலைமையை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பல லட்சம் கோடிகள் பல துறைகளிலே கடன் இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு இத்தனை இலவசங்களை கொடுக்க முடியும் என்பதனை நாம் அவர்களிடையே புரிய வைக்க வேண்டும். இப்படி பேசிதான் அண்ணன் எப்படி பேசி இந்த அளவுக்கு கட்சி தந்தாரோ அவரை மாதிரி நம்ம பேசிதான் கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்களின் புரிதல்களான திகுதிகளிலே ஒரு வசனம் உண்டு. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்பது வேலைகள் நமக்கு நிறைய இருக்கிறது, ஆனால் ஆட்களும் குறைவாக இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் 10 ஆளாக மாற வேண்டும். ஒருவரின் பணம் 10 ஆட்களுக்கு உண்டான பணத்தை நாம் பெருக்க வேண்டும். அது உடல் பலத்தால் மட்டுமல்ல, நண்புடன் வந்தார்களே, உணர்வுபூர்வமாக மட்டும்தான் சாத்தியப்பட முடியும். ஒருவர் சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது 50 கிலோவில் தூக்கும் பொழுது அவர் உணர்ச்சி வயப்பட்டோ அல்லது அவர் ஏதோ ஒரு பக்தி மயப்பட்டிருக்கும் பொழுது அசால்ட்டா 100 கிலோ தூக்குவார். அப்படித்தான் நாம் உணர்வு பெருக்கோடு செயல்பட வேண்டும். என்ன உணர்வு பெருக்கோடு செயல்பட வேண்டும்? தமிழ் தேசியம் என்கிற பெரும் உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். தமிழன் என்கிற பெரும் உணர்வோடு செயல்பட வேண்டும். இது என் நாடு, என் மொழி, என் கலாச்சாரம், என் இனம் என்ற உணர்வு நமக்கு வரும் பொழுது நம்மளுடைய சக்தியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த திருப்பூர் சட்டமன்றத்தை இறுதியையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நண்பர்களே, இந்த பணியை இப்பொழுது கடந்த 21ஆம் தேதி செயல்பட்டதை நான் பார்த்தேன். அவரவர் தங்களது பொறுப்புகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்தார்கள். மாநாட்டிலும் அனைத்து பொறுப்பாளர்கள் திட்டமிடலை கூட, நம் கட்சியின் திட்டமிடலை கூட எந்த கட்சியும் திட்டமிடவில்லை என்று எதிர்கட்சியை புகழ் தளர்ந்த அளவுக்கு அனைவரும் களத்திலே இருந்து போராடுவோம். இதே போராட்டத்தை நம் கடைசி வரை 26 வரைக்கும் சென்றால் உறுதி நிச்சயம் ஐயா அம்பேத்கர் ராஜன் அவர்கள் முதலாளாக சட்டமன்றத்திலே செல்வார் என்பதும் உறுதி. நன்றி. நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க்கை தலைவர்.
அடுத்ததாக நாம் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னோடி ஐயா குணசேகரன் ஐயா அவர்கள். திருப்பூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஐயா அம்பேத்ராஜன் அவர்களை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் அறிவித்ததிலிருந்து நாம் திருப்பூர் தொகுதியை சிறப்பாக செயல்பட்டு அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்த நாள் உண்டு. நாம் இதுவரையிலும் 5 தேர்தலை சந்தித்திருக்கிறோம். முதல் தேர்தலில் அங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரெட்டை சின்னத்துக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணணும், நம்ம வந்து இப்ப இயக்கமா இருக்குது, கட்சியா இல்லை, நம்ம பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய பகுதியில் வந்து ரெட்டையில கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணோம். 2வது தேர்தல் வந்து தம்பி எல்லாரும் யூசுப் வந்து சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக சொன்னாங்க. அப்போ வந்து நம்மளுடைய பிரச்சாரம் வந்து விமர்சையா இருந்தது. முதல் வேட்பாளருடைய அறிவு கூட்டமே வந்து இசை வாய்ப்போடு திருப்பூர் தொகுதி முழுக்க காணத்தூரில் தொடங்கி திருப்பணி வரை ரொம்ப சிறப்பாக பண்ணோம். அப்ப இத்தனைக்கும் பொருளாதார ஒளிவு கூட கிடையாது எங்களுக்கு. அப்போ வந்து இது மாதிரி வந்து இவ்வளவு தொண்டர்கள் தம்பிங்க இல்லை, நம்ம தம்பிங்க அவ்வளவு இல்லை, சொற்ப தம்பிங்க தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா கூட மேடை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற மேடை ஏறி நாங்களே மேடை ஏற்றிட்டு போவோம், அந்த மேடையை நாங்களே போடுவோம். தம்பி எல்லாரும் வந்து அதுக்கு அந்த தொடர்புலாம் கொடுப்பாரு. அப்படியே வந்து மைக்கில் பேசுவோம். 2 பேர் எதிராக உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆள் மேடையில் பேசுவோம், அவ்வளோதான். அப்போ தம்பிகளுடைய நம்ம கட்சியில் உறுப்பினர் அவ்வளோதான். மொத்தம் சொல்லப்பட ஒரு 10 பேர் தான் இருப்போம். அப்போ நான் மேடக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது ஒரு தம்பி சொல்லிட்டு போறாரு, பாவம் அந்த வயசான மனுஷன் பாரா கத்தி கிடக்குறாரு, அதை கேட்கறது கூட அந்த 2 பேர் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த நிலை மாறி இன்னைக்கு தமிழ் திருப்பூர் தொகுதியிலேயே உறுப்பினர் சொல்ல போனா குறைந்தபட்சம் ஒரு 3000 பேர் கிட்ட 3000 இருக்கிறோம், 4500 பேர் இருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அடுத்த தேர்தலில் வந்து மோகன சுந்தரிக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணோம். அந்த பிரச்சாரம் ரொம்ப வலுவா இருந்தது. நம்ம பிரச்சார யுக்தியை வந்து உட்கார்ந்து பேசி அப்ப தலைமையில வந்து பிரச்சாரத்துக்கு ஒரு தம்பி அனுப்பி வச்சாங்க. அவங்க தலைமையில வந்து பிரச்சார யுக்தியை பண்ணி நம்ம பிரச்சாரம் பண்ணோம். சிறப்பா பண்ணோம். சிறப்பா பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ஓட்டு வாங்கணும்ல, 30,600 ஓட்டு வாங்கணும். ஏன்னா வயசு எனக்கு அதிகமாயிட்டாங்க, ஞாபகம் சக்தி கொஞ்சம் கம்மி. நான் குறைஞ்சபட்சம் ஒரு 2,500 புத்தகத்தை படிச்சிருப்பேன். ஆனா எல்லாமே மனசுல வைக்க முடியல, வயசு போயிடுச்சு இல்ல, அதனால வந்து கேட்கிறேன். இப்ப 2வது தேர்தல் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30,000 ஓட்டு வாங்கணும். இப்ப அதுக்கப்புறம் வந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தல் சந்தோஷுக்கு பிரச்சாரம் பண்ணணும். சந்தோஷுக்கு பிரச்சாரம் பண்ணது ரொம்ப சிறப்பான பிரச்சாரம், தொடர்ந்து பிரச்சாரம் 40 நாள் பிரச்சாரம் பண்ணோம். சந்தோஷம் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 13வது இடம் வந்தாரு. அதாவது நம்ம மொத்த சட்டமன்ற தொகுதியில பாராளுமன்ற தொகுதியிலேயே 40 தொகுதியில நமக்கு 13வது இடம். அதே போல இந்த முறை நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை வந்து எடுத்துறோம், கண்டிப்பா எடுக்கணும், கண்டிப்பா எட்டுவோம். ஏன்னா அன்னைக்கு உள்ள நிலைமை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு வந்து 10 பேர் 15 பேரோட பிரச்சாரம் பண்ணுது, இன்னைக்கு வந்து 3,500 பேரோட பிரச்சாரம் பண்ண போறோம். 3,500 கூட பிரச்சாரம் பண்ணும்போது இது எதிர்கட்சிகளுக்கும் ஆதரவு கட்சிகளுக்கும் இது பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்ம வந்து இப்ப சமீபத்துல மாநாடு நடந்து, இந்த மாநாட்டுக்கு தம்பிங்க வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க. என் கூட இருந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு அந்த நிதியை வாங்கி நம்ம வந்து சிற்றுத்துக்கள் நிறைய வைத்து நம்ம போனது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இதுல என்னன்னா, எனக்கு வந்து இந்த 73 வயசுல தம்பிங்க எனக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னா அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் வந்து குறைஞ்சபட்சம் வந்து என்னுடைய வயசு வந்து இன்னைக்கு 73. நான் வந்து முதல்ல திராவிட கழகத்துல இருந்தேன். திராவிட கழகத்துல திகாவில் இருந்துக்கிட்டு திகாவுக்கு வேலை செய்துக்கிட்டு திமுகவுக்கு வாக்கு போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தையில கொஞ்ச நாள் இருந்தோம். அந்த கட்சி வந்து எனக்கு சரிப்பட்டு வரல, அதுல இருந்து ஒதுங்கி வந்தோம். அது கூட அம்பேத்கர் 100ஆண்டு இயக்கம் ஒரு 100ஆண்டு இயக்கம் ஒரு 7 வருஷம் இருந்தோம். அந்த 7 அதில் வந்து நிலம் பெற்று இயக்கம் அது பேரு நிலம்.
அங்கங்க வந்து நிலங்களை வந்து எடுத்து அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணோம். அது சில இடத்துல பண்ணிருக்கோம். எனக்கு பேர் இருக்கு, ரெட்டரை சீனிவாச நகரே, கேரளாவில் வந்து நந்தனா நகரே, கைக்குண்டூர் முத்தமா நகரே, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நமக்கு நல்ல பேர் இருக்கு. அந்த பேரை காட்டிலும் அந்த உழைப்பை காட்டிலும் இது அறம்பரிய உழைப்பு. ஏன்னா ஆண்டாண்டு காலம் சங்க இலக்கிய காலத்திலிருந்து அடிக்கப்பட்ட இந்த தமிழ் சமுதாயம் இன்னைக்கு விடுதி வருதுன்னா தம்பி சீமானால்தான். சீமா மட்டும் இல்லாம போயிருந்தா நம்ம கடைசியில தான் அந்த திராவிட கட்சியில அடிமை இருந்து அப்படியே சேர்த்து போயிருப்போம். தம்பி சீமா வந்ததுக்கு தான் தெரிஞ்சது கருணாநிதி ஒரு தெலுங்கு குடும்பம். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருந்தேன், அவங்களுக்கு தான் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பல போராட்டங்கள் போயிருக்கிறோம். அந்த போராட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிக்கு வந்து வலு சேர்க்கும் போதுதான் பண்ண கட்டி தமிழை இந்த மாதிரி அழிச்சு போறான்னு தெரியாமலே போச்சு. தம்பி சீமா வந்த பிறகுதான் தெரிஞ்சது திராவிடம் என்பது ஏமாற்று. இந்த ரெண்டு கட்சிகளும் நம்ம தாலியாருக்கு வந்துக்கிறாங்க. பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேரை வந்து சாராயத்தை கொடுத்து அந்த பெண்கள் நம்ம தமிழ் பெண்களை எல்லாத்தையும் தொழிலாக்கி கொண்டு இருக்கிறாங்க. இதை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பல போராட்டம் பண்ணியும் அதுல இருந்து விலகவே மாட்டேங்கிறாங்க. பாரு, நம்ம வந்து நம்ம மக்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும். நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குடிக்கார தம்பி இருக்கிறான், குடிச்சிட்டு அந்த வீட்டு பொருளாதாரத்தை அழிச்சுட்டு இருக்கலாம். இவன் வந்து 5000 ரூபாய் கொடுத்தான்னு சொல்லிட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த 5000 ரூபாய் எப்படின்னா எடுக்கணும் தெரியுமா? எல்லாத்திலையும் விலைவாசி ஓட்டம் பண்ணி சாராயத்தை கொடுத்து இந்த இடத்தை அழிச்சுட்டு இருக்கலாம். ஈழத்துல நம்ம மக்களை வந்து 1,70,000 மக்களை வந்து படுகொலை பண்ணி அந்த மக்களை வந்து இன்னைக்கு நாடோடியாக ஆகி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது தெலுங்கு. அந்த பண்டார நாயக்கா ஒரு தெலுங்கு சமுதாயம், அவன் வந்து தமிழனை அங்க அழிக்கிறான். இங்க வந்து ஆந்திராவில் இருக்கிற இந்த வடுகரைனா இவனும் ஒரு தெலுங்க. இவன் வந்து இங்க தமிழர் இருந்து குடி, அதுக்கப்புறம் கெஞ்சா, போதை எல்லாத்தையும் மறைமுகமா கொடுக்குறான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் அழிச்சிட்டு வரான். அவன் வந்து அங்க வந்து ஆயுதத்தை வச்சு அழிச்சான், இவன் வந்து இங்க போதை கொடுத்து அழிச்சுக்கிறான். நம்ம என்னதான் போராட்டம் பண்ணாலும் இவன் அதுல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னா தமிழை எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடணும். தமிழை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடணும். இவனுடைய இன உணர்வை, இவனுடைய மான உணர்வை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடணும். அப்ப என்ன பண்ணணும்னா அவனுக்கு போதை கொடுக்கணும். கெஞ்சா போதை, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு வந்து கெஞ்சா சாக்லேட் மெத்து பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் சொல்றாங்க, ஒரு ஆசிரியர் சொல்றாங்க, எங்களால பள்ளிக்கூடம் நடத்தவே முடியல, பொண்ணுங்களை வழிபடுத்த முடியல, எல்லாம் கெஞ்சா வச்சுக்கிட்டு பையில இந்த பொண்ணுங்க அழிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்த தலைமுறை பிள்ளைங்க இப்படி அழிஞ்சு போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் கருணாநிதி கொடுத்ததுக்காக தெரிஞ்சு கொடுத்ததுக்கு அவன் அழிஞ்சு போவானா, இவன் வந்து இந்த நாட்டை விட்டுச்சராகிட்டு இவன் வந்து நாடோடியா போவானா அப்படின்னு சொல்லி பாக்குறான். நீங்க எல்லாத்தையும் வந்து ரொம்ப நுட்பமா இந்த அரசியல். உன்னை வந்து 4 பக்கம் எதிரிகள். ஈழத்துல வந்து பண்டார நாயக்கா என்ற வடுகையினம், ஆந்திராவில தெலுங்கு என்ற வடுகையினம், கன்னடத்துல கன்னட என்ற வடுகையினம், கேரளாவில கேரள வடுகையினம். 4 பக்கமா வடுகையினம் உங்க சுருத்து நிக்குது. நீ வந்து தூய இனமான தமிழ் உள்ள நடுப்புல உள்ள இருக்கிற உனக்கு புரிதல் இல்லாத, அவனுடைய அரசியலை பத்தி உனக்கு தெளிவில்லாம நீ அவனுக்கு ஓட்டு போட்டு இருக்கிற. இது அதுல ஒருத்தன் நடுப்புற புகுந்து இருக்கான். இப்போ ஒருத்தன் விடுதலை சிறுத்தைன்னு ஒருத்தன், அவனும் ஒரு தெலுங்க, அவன் தெலுங்கு கூட அந்த வரிசையா கை நீட்டி நிற்கிறான். எல்லாரும் தெலுங்கர்கள். அப்போ வந்து உன்னை வந்து தெலுங்கு வந்து உன்னை அழிக்க பாக்குறான். இது நல்லாவே புரியுது. அதனால நம்ம எல்லாரும் தமிழை உணர்வு கொள்ளணும். உணர்வு கொண்டு நீ எல்லாம் ஒழுங்கா இருந்து அந்த ஒரு ஒத்துமையா இருந்து இந்த ஐயா அம்பேத்கர் அவர்களுக்கு வாழ்த்து சேகரித்து வெற்றி வாக்கு ஈட்ட வேண்டிய நம்ம கடமை இருக்கு. நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு வேலை செய்யறோம், குடும்பத்துக்கு வந்து பொறுப்பேற்றோம், குடும்பத்தை வந்து நம்ம காப்பாற்றுறோம், சரிதான். ஆனா அதே சமயத்துல தமிழ் இனத்துக்காகவும் கொஞ்சம் ஒரு தினமும் ஒரு மணி நேரம் தமிழ் இனத்துக்காகவும் நம்ம வந்து அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம வரணும். வந்துட்டு நம்முடைய பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் வந்து பயன்படுத்தி இந்த இடத்தை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த களத்தில் நிற்கிறோம். ஆனா இவ்வளவு பேர் வந்து எல்லாரும் வந்து அன்றன்றைய உழைப்பை விட்டுட்டு அவனுக்கு காசு வருமானத்தை விட்டுட்டு திராவிட கட்சி கொடுக்குற காசு எல்லாம் விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்கன்னா இது அவப்பெரிய பிரச்சனை. உங்களை எல்லாத்தையும் நான் ரொம்ப வந்து போத்துறேன். ஏன்னா இந்த இளைய சமுதாயம் வந்து இந்த அளவுக்கு தெளிவு பெற்றுக்குதுன்னா இதை வந்து இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா எந்த கொம்பம் வந்தாலும் இனிமேல் தமிழ் தேசியத்தை தடுக்க முடியாது. நம்ம வெற்றி வாங்கி சொல்றது நிச்சயம் இந்த ஊரில் தம்பிங்க கூட இருந்து வேலை செய்வோம், உழைப்போம்,
ஐயா அம்பேத்கருக்கு வெற்றியை அவர் பாதத்தை சம்படிப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த தம்பிகளுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். ஐயாவுக்கு நன்றி. அடுத்ததாக வடகிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஐயா தசரதன் அவர்கள். வருகின்ற இப்போ நம்ம வந்து இந்த தேர்தல் காலத்துல எப்படி பணியாற்ற போறோம், இந்த தேர்தல் காலத்தை எப்படி சந்திக்க போறோம் ஆய்வு இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக்கிட்டாரு மாநாட்டில். ஒரு 2 பாடல் வந்து பாடினாரு. இந்த வீரமாகாளியம் ஒரு பாட்டு பாடினாரு. அதுக்கப்புறம் அரிசி தேர 1000 சொல்லிட்டு பாடின ஒரு பாட்டு. அந்த பாடல் வந்து மரம் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் பாடுறாங்க. இந்த தேர்தல் முடியறதுக்குள்ள பல கோடி பேர் அதை பார்ப்போம். அதனால நாம களமாற்றத்துக்கு இந்த 2 பாடல்களையும் எடுத்து நம்ம போடணும். அந்த பாடல் ஒளிபெருக்கி மூலமா போட்டு குந்தளிக்க குத்தோம்னாவே போதும், நமக்கு தேர்தல்களும் நம்ம வசமாயிடும். இதை சொல்லி நான் நிறைவு பண்றேன். அண்ணன் சீமானின் கரப்பிடிப்போம், திக்கப்பட்டும் சிறகடிப்போம், திராவிடம் பகை முடிப்போம். வரும் தேர்தலில் வேட்பாளர் அம்பேத்கர் அன்னைக்கு விவசாய சட்டம் தான் முடிவெடுப்போம். நாம்